ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ சிறுதானியத்தை வச்சு தோசை இட்லி செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதில் என்னென்ன பொருள் நம்ம சேர்த்துருக்கோன்னு காட்டிகிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக. பாருங்கள், நானே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம கையில் வச்சுருக்கோம் பாருங்கள். அவ்வளோ போட்டாவே போதும். எல்லாமே ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. இப்போ நிறைய மாமல் தோசைன்னா ஒயிட் இட்லி ஒரு 10 இட்லி துண்டுறவங்க 2-3 இட்லி சாப்பிட்லாம். இதை அவ்வளோதான், லிமிட்டாக இருக்கும், வயிறும் நிறையும், உடம்புக்கு ஹெல்த்தி. ஆனால் வாரத்தில் ஒரு நாளைக்கோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இதை கண்டிப்பாக உணவில் சேர்த்துருக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் பார்க்கலாமா? சிறுதானிய உணவுகள் பாருங்கள். வெந்தயம், கருப்பு கவுனி, கருப்பு உளுந்து, சோளம் வெள்ளை கலரு, கம்பு, கேவுரு, அப்புறம் கொள்ளு, அப்புறம் பச்சை பயிறு, அப்புறம் வரகரிசி, அப்புறம் கருப்பு கவுனி போட்டோம், அவல், சோம்பு, பட்டை, மிளகு, சீரகம், வரகரிசி, இப்படி நிறைய பொருள் சேர்த்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரு 10-15 பொருள் சேர்த்துருக்குறோம். இந்த வரகரிசி நல்லா புடைச்சிட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எல்லாத்தையும் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நம்ம மறுநாளைக்கு காலையில் இட்லி ஊற்றி சன்னா குழம்பு வைக்க போகிறோம். மூக்கடலை போட்டு நாளைக்கா காட்டுறேன். இப்போ இது பாருங்கள், இது எல்லாரும் செஞ்சு பயன்பெறுங்க. பாருங்கள், 8 மணி நேரம் நல்லா ஊறணும். பாய். பாய் 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 பாய். சிறுதானியங்களை 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்ச புசு புசுன்னு மாவு நல்லா இருக்குது. குழந்தைங்க தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கலர் அவங்களுக்கு ஒயிட்டாகவே சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதனால் நம்ம சொல்லி அவங்களுக்கு ஊட்டணும். நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நம்ம இட்லி தோசை ஊற்றலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு கார சட்னி செய்யலாம், இல்லைன்னா சன்னா குருமா வைக்கலாம். நான் குருமா வைக்க போகிறேன். தக்காளி சட்னியும் தான் செய்யணும். பாருங்கள், இன்றைக்கி கருப்பு முக்கடலை உருளைக்கிழங்கு போட்டு குருமா வைக்க போகிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நிறைய சாப்பிட்றவங்க இதை ஹெல்த்தியாக ஒரு 3 சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், வயிறும் நிறையும். உண்மையிலேயே அதிகமாக பசியும் எடுக்காது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. குழம்பு தாளிச்சாச்சு. கொதி வந்த உடனே கரெக்டாக எல்லாம் இறக்கி பாருங்கள். சூப்பராக இட்லி புசு புசுன்னு வந்துச்சு. இட்லி அவ்வளோதான், சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறின உடனே சாப்பிட்ணும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் சாப்பிடுங்க.